சிம்ம ராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது சோதனை காலமா இல்ல மறைமுக ஆசீர்வாதமா என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இதுதான் கான்செப்ட். இதுதான் குரு பயிற்சியோட முக்கியமான. உங்கள் உழைப்புக்கு உடனடி பாராட்டு வராமல் இருக்கலாம், ஆனால் பின்னாலே பெரிய மாற்றம் நடக்கிறது. வெளிநாட்டு வேலை, ஆன்சைட் வாய்ப்புக்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். சீக்கிரமா நிறைய நல்ல விஷயங்களை விரயஸ்தானத்துல குரு, நிறைய சுபகாரியங்கள், கல்யாணங்கள், சீமந்தம், காதுகுத்து, ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன், இப்படி ஏதாவது நிறைய நல்ல ஃபங்க்ஷன், நிறைய சுப செலவுகள் நிறைய வரும். கோபம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கோபம் மட்டுமே தான் இருக்குது, குணமே இருக்க மாட்டேங்குது சமயத்தில். அதுதான் உண்மை. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது அப்படின்னு பழமொழி சொல்கிறாங்கல்ல. ஆனால் சிம்மராசி பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் கோபம் தான் அதிகமாக இருக்கே தவிர குணம் எங்கே போச்சுன்னே தெரியல. தேட வேண்டியதாக இருக்குது சிம்மராசிக்காரங்க கிட்ட. எங்கே இருக்கா உங்ககிட்ட அந்த மாதிரி நல்ல குணம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஏன் இந்த மாதிரி? தயவுசெய்து கோவப்படுங்க, அர்த்தத்தோட கோவப்படுங்க. அர்த்தம் வீடு சொத்து தொடர்பான ஆவணங்களே டபுள் செக் செய்யவும். அவசர முதலீடு வேண்டாம். யாராவது சார் இன்னைக்கே சைன் பண்ணிடுங்க சார், இன்னைக்கு தான் சார் இந்த ஆஃபர் இருக்கு, இன்னைக்கு சைன் பண்ணினா தான் முடியும்னா உன்னை கையெடுத்து கும்பிட்றது, அப்படியாப்பட்ட ஆஃபரே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அதுதான் சிறப்பு. அது ஞாபகம் வச்சு. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமாக. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி, மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றதை சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சிம்ம ராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது சோதனை காலமா இல்லை மறைமுக ஆசீர்வாதமா என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இதுதான் கான்செப்ட். இதுதான் குரு பயிற்சியோட முக்கியமான விஷயம். முதல் விஷயம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கடகராசியில் குரு உச்சமாகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். செலவு, வெளிநாடு, ஆன்மீகம், மறைமுக மாற்றங்கள் அதிகரிக்கும் காலம். உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க, எண்ணத்தை போட்டு உடைச்சிருவோம், உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க, தெரிய வந்துடும். சில விஷயம்லாம் உங்களுக்கு இனிமேல், இவ்வளவு நாள் தெரியாத விஷயங்கள்லாம் இனிமேல் தெரிய வரும். ஆஹா, இவ்வளோ நாள் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு, எப்படி இவ்வளோ நாள் மறைச்சு இருந்தது, எப்படி இவ்வளோ நாள் இப்படி மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது, உனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தி வந்தது, உங்ககிட்ட நான் உண்மையாக தானே இருந்தேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணினேன் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பு இந்த அளவுக்கு இருக்குது. நிறைய உண்மைகளை இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நேரடி லாபம் தரும் பயிற்சி அல்ல, ஆனால் உள்ளுக்குள் உங்களை பலமாக மாற்றும் குருபலம். ஸோ இதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு சில நேரடியாக சில இது இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழில் வேலையில் சில மறைமுக அழுத்தங்கள் இருக்கலாம். டைரக்டாக அழுத்தங்கள் இருக்காது. டே அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறான், அவன் ஏதாவது பண்ணுறானா என்னன்னு பாரு, இவன் சொல்ல மாட்டான், இவன் இன்னொருத்தனை சொல்லுவான். ஸோ மறைமுக அந்த பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, பார்த்துக்கோ. உங்கள் உழைப்புக்கு உடனடி பாராட்டு வராமல் இருக்கலாம், ஆனால் பின்னாலே பெரிய மாற்றம் நடக்கிறது. வெளிநாட்டு வேலை, ஆன்சைட் வாய்ப்புக்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். சீக்கிரமாக நிறைய நல்ல விஷயங்களை விரயஸ்தானத்தில் குரு, நிறைய சுபகாரியங்கள், கல்யாணங்கள், சீமந்தம், காதுகுத்து, ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன், இப்படி ஏதாவது நிறைய நல்ல ஃபங்க்ஷன், நிறைய சுப செலவுகள்லாம் நிறையா வரும். சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். தாய் மாமாவுக்கு ஆகாது. தாய் மாமாவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாய் மாமா அப்புறம் தாய் மாமா, பெரியம்மா பெரியப்பா, இவங்களுக்குலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அத்தை, நாத்தனார், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கவனமாக இருங்க. குடும்பத்தில் நாத்தனார் சொன்னோடனே உங்களுக்கு எப்படி சார் நாத்தனார் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நாத்தனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலவுகள் அதிகரிக்கும். நாத்தனார்னால செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் குடும்பத்தில் சில விஷயங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக சமாளிக்க வேண்டிய நேரம். அவசரம் இல்லாமல் பதில் சொல்லுவாங்க. அதாவது அவசரம் காட்டாதீங்க, அவசரமாக பதில் சொல்லாதீர்கள். அவசரமாக பதில் சொல்றது, யோசிக்காம பேசுறது, யோசிக்காம சில விஷயங்கள் பண்ண தயவு செய்து வேண்டாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கோபம் மட்டுமே தான் இருக்குது, குணமே இருக்க மாட்டேங்குது சமயத்தில். அதுதான் உண்மை. கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது அப்படின்னு பழமொழி சொல்கிறாங்கல்ல. ஆனால் சிம்மராசி பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் கோபம் தான் அதிகமாக இருக்கே தவிர குணம் எங்கே போச்சுன்னே தெரியல. தேட வேண்டியதாக இருக்குது சிம்மராசிக்காரங்க கிட்ட. எங்கே இருக்கா உங்ககிட்ட அந்த மாதிரி நல்ல குணம் இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஏன் இந்த மாதிரி? தயவுசெய்து கோவப்படுங்க, அர்த்தத்தோட கோவப்படுங்க, அர்த்தம் இல்லாமல் கோவப்படாதீங்க. நீங்கள் நல்ல மாதிரி தான், நான் என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் நல்ல மாதிரி தான். இருந்தாலும் கோவப்படும் போது அடுத்தவங்களுக்கு எரிச்சல் அடையாத அளவுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா சிறப்பு. ஒன்று பார்த்துக்கோ. அடுத்ததாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக சமாளிக்க வேண்டிய நேரம். அவசரமாக சில விஷயங்கள்லாம் பண்ணாது. திருமண பேச்சுக்களில் தாமதம் இருக்கலாம், ஆனால் இந்த வருஷத்தில் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பேலன்ஸ் பண்ணிவிடுவீங்க. மறுமணம் நினைப்பவர்களுக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். சிம்மராசி பொறுத்தவரை 2வது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா இந்த ஏதோ ஒரு கிளி ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பழமொழி மறந்து போச்சு. அந்த மாதிரி இன்னும் இந்த கிளி அப்படின்னு சொல்லுவாங்க, இலவு காத்த கிளியோ ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் எனக்கு நடக்குமா அப்படின்னு பொண்ணு வரும்னு உட்காந்துருப்பா. மாப்பிள்ளை வரும் ஒன்றுமே செட் ஆகும், வெறுத்து போயிடுவேன். அடப்போங்க, நானும் எல்லாம் பரிகாரம் பண்ணியாச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஏங்க எனக்கு மட்டும் நடக்கல அப்படி. ஏன்னா அந்த கிளி மாதிரி காத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் உங்களுடைய காத்திருப்புக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும், கவலைப்படாதீங்க. வீடு சொத்து தொடர்பான ஆவணங்களே டபுள் செக் செய்யவும். அவசர முதலீடு வேண்டாம். யாராவது சார் இன்னைக்கே சைன் பண்ணிடுங்க சார், இன்னைக்கு தான் சார் இந்த ஆஃபர் இருக்கு, இன்னைக்கு சைன் பண்ணினா தான் முடியும்னா உன்னை கையெடுத்து கும்பிட்றது, அப்படியாப்பட்ட ஆஃபரே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ அதுதான் சிறப்பு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம், மன அழுத்தம், கண் சோர்வு, இதெல்லாமே இருக்கு. ரெஸ்ட் இஸ் நாட் லக்ஸரி, இட்ஸ் நெசசரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் இஸ் நாட் லக்ஸரி, இட்ஸ் நெசசரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது சில விஷயங்கள நமக்கு இப்படி தான் அப்படிங்கிறது இருக்கு. பாசிட்டிவ் 62%, நெகட்டிவ் 38% இருக்கு. ஒரு வார்த்தை உள்ளுணர்வு. இந்த நேரத்தில் யாரையும் குறை சொல்லாதீர்கள். சில கதவு மூடப்படுவது நல்ல கதவுகள் திறக்கவே. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் குறை பேசாதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. ஆனால் சில கதவுகள் மூடப்படுவது, சில இடத்துல உங்களுக்கு டோர் லாக் ஆகிடுச்சா, கவலைப்படாதீங்க. நல்ல கதவுகள் திறக்கவே உங்களுக்கு மூடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதை விட இன்னும் சில பெஸ்ட்டாக சில விஷயங்கள் வரப்போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஸோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாரா தேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இது வெளிப்படையான வெற்றி காலம் அல்ல, ஆனால் உங்கள் அடுத்த பெரிய உயர்வுக்கான அமைதியான தயாரிப்பு காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிம்மராசி சிறப்பாக இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் குரு ஆசீர்வாதத்தோடு, என்னுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு சிறப்பாக வரப்போகுது. மாதா பிதா குரு தெய்வம், குரு வழிகாட்டுதல் தான் தெய்வத்துக்கு. அதனால குரு ஆசீர்வாதத்தோட சிறப்பாக இருப்பீங்க. இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன்.
குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில், ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.